கனமழை பெய்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக மாநகராட்சி அலுவலகத்தில் படகுகள் தயார் நிலையில் உள்ளது என கூறியுள்ள மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், டெங்கு பாதிப்பு இந்த ஆண்டு 1500ஐ கடந்துள்ளது எனவும், காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பவர்கள் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை, ராம்நகர், மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம், ஜல்லடையான்பேட்டை, ஒட்டிவாக்கம், பாலவாக்கம் இது எல்லாமே இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதுதான். 24 இடங்களில் நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 14 இடங்களில் உணவு தயாரிக்கும் கூடங்கள் தயாராக இருக்கிறது. இந்த போட்டு ஏற்கனவே மாநகராட்சியின் சார்பில் தலைமை அலுவலகத்தில் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆட்களும் இப்ப இருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் இந்த டெங்கு காய்ச்சலினால் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்புகள் நேர்ந்தது என்பது 2 வருடங்கள்ல தான் அதிகபட்சமா. 2012 66 பேர் இறந்திருக்காங்க. 2017 65 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டுகளில் சிங்கிள் டிஜிட்ங்கிற அளவுக்கு போயினார். அது பாதிப்புகளின் எண்ணிக்கை 1500 இந்த ஆண்டு கடந்திருக்கிறது. இதுவரைக்கும் அது கடந்திருப்பதற்கான காரணம், இதற்கு முன்னால் எல்லாம் அரசு மருத்துவமனைகளில் டெங்கு பாதிப்பை மட்டும்தான் கணக்கில் வைப்பார்கள், பத்திரிகைகளுக்கு செய்தி சொல்வார்கள். இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு ஏற்படணும், அது அவங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கணுங்கிற வகையில தனியார் மருத்துவமனைகளிலும் டெங்கு பாதிப்பை கணக்கில் எடுத்து அறிவிச்சிருக்கோம்.